வெல்கம் பேக் டு கவிஸ் வீட்டு சமையல். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. இந்த சம்மர் சீசனுக்கு தயிர் மோர் நம்ம சாப்பிடுவோம். இதே மோர் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து காய்கறி கூட போட்டு செய்யலாம். வெண்பூசணி, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு இந்த மூணும் போட்டு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. தயிர் 200 ml எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, பச்சரிசி 1 ஸ்பூன், அதுவும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு ஏற்ற கடுகு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நம்ம சீரகம் எல்லாம் போட்டு அரைக்கணும். இப்போ நான் இது வந்து எல்லாமே ஒரே ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களால் அரைக்க முடிஞ்சால் அந்த ஜாரில் அரைப்படணும்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைங்க. இல்லைன்னா தனித்தனியாக அரைச்சிக்கங்க. அரிசி பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் போட்டு அரைச்சிக்கங்க. இப்போ நான் எல்லாமே ஒரே இதில் ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். ஆனால் நான் வந்து காய்கறி சேர்க்கலை. காய்கறி சேர்க்காமல் நான் மோர் குழம்பு செய்கிறேன். நீங்கள் சேர்க்கணுன்னா வெண்பூசணி, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கங்க, வதக்கிக்கங்க. ஏன்னா நான் வந்து எதுவும் காய் போடலை, வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு தான் அரைக்கிறேன். இப்போ இந்த ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க. நான் தாளிக்கு ஜீரகம் போட மாட்டேன், இதிலே அரைச்சிட்றேன். நீங்களும் அரைச்சிக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு அரைச்ச பேஸ்ட்டு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், தயிரில் பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இது 3 போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சிக்கங்க. கடைஞ்சிட்டு நமக்கு திக்காக, ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம அரைக்கிற பேஸ்ட்டும் திக்காக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் தாளிக்கு 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா பொரியட்டும். நான் கருவேப்பிலை போடலை, நீங்கள் இருந்தால் போட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம வந்து மோரை வந்து கொதிக்கெல்லாம் வைக்க போகிறதில்ல. நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கணும், பச்சை வாசனை போகிற. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் திக்கு வரும்போது அப்படியே கட்டி ஆகிட்டு வரும். நீங்கள் தண்ணி கலந்துக்குங்க. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி விடுங்க. திக்காக வரும், ஏன்னா இந்த பருப்பு அரிசிலாம் கலந்துருக்கிறதுனால திக்கு வரும். இது வந்து நம்ம திக்கு வந்துச்சு பாருங்கள். இதை வந்து ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு, இப்போ ஆறிடுச்சு, நம்ம கடைஞ்சி வச்சுருக்க மோரை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம கொதிக்கெல்லாம் விட வேண்டாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.